பல பேர் வந்து ரஜினி மணிரத்னம் படம் பண்ணுவாரு அல்லது மாரி செல்வராஜ் படம் பண்ணுவாரு, இல்ல கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து அவருக்கு அடுத்த படம் பண்றாரு. இப்படியெல்லாம் வந்து பல பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில வந்து ஒரு தெலுங்கு பட இயக்குனர் அவர் வந்து இந்த படத்தை ரஜினிக்கு அடுத்த படத்தை வந்து பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அவர் வந்து இந்த விவேக் ஆத்ரேயா வந்து ஏற்கனவே நாடி நடிப்பில் உருவான சரி போதா சனிவாரம் அப்படி அந்த படத்தை பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஏற்கனவே ரஜினியை சந்திச்சு அந்த ஒரு கதையை சொல்லி அதற்கு வந்து அவரு ஒப்புக்கிட்டதா சொல்றாங்க. இப்ப நிறைய கதைகள் இருக்கு. ரஜினியை வந்து ஒரு இந்தி பட ப்ரொடியூசர் சந்திச்சாரு, இன்னொரு தெலுங்கு பட ப்ரொடியூசர் சந்திச்சாரு, ஒரு தெலுங்கு பட டைரக்டர் சந்திச்சாரு. அவங்க ஒரு கதை சொன்னாங்க, இவங்க ஒரு கதை சொன்னாங்க. நிறைய கதைகள் சொல்லப்படுகின்றன. அப்படி ஒரு கதை தான் இப்போ சொல்றாங்க. இவருடைய படத்தில் நடிப்பதற்கு வந்து ரஜினி வந்து ஒப்புக்கிட்டாரு. அந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த குட் பை அகலி படம் எடுத்தாங்க இல்லையா, இந்த கம்பெனி தான் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது. மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை வந்து ரஜினிக்கு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கோடி அவருடைய சம்பளம் அப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.